இந்த மாதிரி இந்த உரத்தை நீங்க எப்படி தயாரிச்சீங்க, இதோட ப்ராசஸ்லாம் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் தொட்டியும் இருக்கு. நம்ம வந்து சிமெண்ட்ல வந்து தொட்டி கட்டியும் அதை செய்யலாம். அடுத்தது போர் முறை, அதாவது கொட்டி அப்படியே செய்யலாம். மொத்தம் 3 ரகமாக செய்யலாம். இதில் வந்து அடியில் வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது, தொட்டி போடும்போது தேங்காவுடைய மட்டை இருக்கு பாருங்க, உரிக்காத மட்டை, அந்த மட்டையை நம்ம ஃபர்ஸ்ட் கீழே அடுக்கணும். அதுக்கு மேலே வந்து எருவு வந்து சாண எருவு, ஆட்டு எருவு, அதாவது எதெல்லாம் மக்குமோ, மக்கி போன கட்டுங்க, குச்சிங்க, அதெல்லாம் கூட போடலாம். பேப்பர் வேஸ்ட்டு, அட்டை, அதுவும் போடலாம். மக்கக்கூடிய எல்லாத்தையுமே போடலாம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது சாணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மக்கும். அது கூட கொஞ்சம் கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு 20 நாளைக்கு இதை வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அதுக்கு வெளியில் தண்ணி போகிற மாதிரி நம்ம வந்து அதில் செட் பண்ணிடணும். அதில் வந்துடும். இந்த பெட்டில் வந்து உங்களுக்கு கார்னரில் தண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓசு வச்சுருக்காங்க. அது வழியாக தண்ணி ஊற்ற விட்டு போயிடும். காலையில் மாலையில் ஊற்றணும். ஊற்றும் போது என்ன செய்யணும், அதை நம்ம வந்து ஆற்றுற மாதிரி அந்த பிகேசி மாதிரி வச்சு நம்ம அதை ஆற்றணும். அப்போ தான் அந்த சூடு போகும். சூட்டில் வந்து இப்போ மண்புழு போடக்கூடாது, செத்து போயிடும். அதனால் அந்த 20 நாளைக்கு நம்ம இது மாதிரி செய்யணும். அந்த சூடு போயிடுச்சான்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கார்னரில் 1 கிலோ மண்புழு இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அதிகமாக வேணும்னா 10 கிலோ மண்புழு கூட போடலாம் ஒரு பெட்டுக்கு. இதில் வந்து 5 டன்னு வரும் நமக்கு கிடைக்கும் இந்த பெட்டுக்கு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து ஒரு கார்னரில் போட்டுடணும் புழுவை. அதுவாக எல்லாமே வந்து போய் எல்லா இடத்துக்கும் அதுவே போயிடும். ஃபுல்லாக அது வந்து என்ன செய்யும், ஒரு 15 நாள் கழிச்சு நீங்கள் அது ஒரு வாரத்திலே பார்க்கலாம். மேலே வந்து அதனுடைய எச்சத்தை வந்து போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் அப்படியே தெரியும். நமக்கு அது இருக்கிறத சாப்பிட்டுட்டு அது அப்படியே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எடுக்கிற சூழ்நிலை வந்து ஒரு 15-20 நாளில் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கையை விட்டு பார்த்தாலும் தெரியும், நமக்கு இவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து உரம் கிடைச்சிடும். அப்போ என்ன செய்யணும், அதை வந்து நம்ம குவியலுக்கு விழாக்கணும். தண்ணி ஊற்றத்தை நிப்பாட்டிட்டோம். இது வேணும் நம்ம காலையில் மாலையிலும் பூவாளியில் தான் ஊற்றணும். நேரடியாக ஓஸ் வச்சு அடிக்கூடாது, பூவாளியில் தான் ஊற்றணும். அதுமாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு உரம் வந்து நமக்கு ஒரு தேவையான அளவு கிடைச்சிருச்சுனாக்கா அதை நம்ம குவியல் பண்ணி தண்ணி ஊற்றத்தை நிப்பாட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளில் இந்த உரம் வந்து நமக்கு உணர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஜல்லடை வச்சு அதில் சளிச்சுக்கிட்டோம்னா 1-2 புழு இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போட்டுடலாம். உங்களுக்கு உரம் கிடைச்சிடும். ஆமாம், அதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு செடினாக்கா, ஒரு மரம், இப்போ தென்னை மரம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 4 அடி தள்ளி வட்டமாக நம்ம குழி பறிச்சுக்கிட்டு, அதை சுற்றிலும் நம்ம வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 7 கிலோ அளவுக்கு தேவைப்படும். போட்டு நம்ம அதை அப்படியே மண் மூடிட்டு வந்துட்டால் தண்ணி நம்ம போட்டுட்டு வந்தால் ஒரு 20 நாளில் நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு. அதே ஒரு சின்ன மரம் அப்படின்னா ஒரு அடி தாண்டி நம்ம ஒரு வட்டம் போட்டு அதில் இந்த உரத்தை போட்டு நம்ம மண்ணை அணைச்சி பண்ணிக்கலாம். அதேமாரி தான் எல்லாமே. பூச்செடி இது மாதிரினாக்கா நம்ம அதில் வேரில் கொஞ்சம் தூவிட்டா போதும். சின்ன செடிகளுக்கு உங்களுக்கு இதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. நான் டீச்சர், கவிதை டீச்சருக்கு நான் சார், இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் சைடில் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் சைடில் போகிறதுக்கு ஒரு ரீசன்? எல்லாம் கெமிக்கல் ஆகிடும் தான் நாங்கள் ஆர்கானிக் பக்கம் திரும்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கலால் வந்து மனிதனுக்கு அதிகமாக நோய் எஃபெக்ட் அதிகமாகுது. இன்னும் இப்போவே கேன்சருக்கே அதுதான் வந்து காரணம்னு சொல்கிறாங்க, கெமிக்கலால். அதனால தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து பழைய முறையில் வந்து மண்புழு உரமே கிடையாது. கெமிக்கல் போட்டு மண்புழு உரமே இந்த மண்ணில் புழுவே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால நம்ம வந்து மறுபடியும் இந்த உரம் மூலமாக நம்ம இது விதைக்கும் போது உரம் நம்ம எந்த நிலத்தில் நாம் தூவினாலும் அதில் வந்து மண்புழுடைய முட்டைகள் இருக்கும். இவ்வளோதான் சளிச்சு எடுத்தாலும் புழுவை எடுத்துக்கலாம். ஆனால் முட்டைகள் அந்த வருஷத்துலேயே தான் இருக்கும். அது உங்களுக்கு புழு வந்து பழுகி பெருகும். உங்களுக்கு அந்த நிலத்தில் மீண்டும் உங்களுக்கு வந்து புழு வந்து உற்பத்தி ஆகும். சார், இப்போ
எங்க மாதிரியான பள்ளி மாணவர்களுக்கு நீங்க இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு இதை எப்படி கொண்டு போகலாம்னு உங்களுக்கு ஐடியா? நம்ம வந்து கிராமத்துல தான் பெரும்பாலும் வசிப்போம். எல்லார் வீட்லயும் மாடு ஆடு கண்டிப்பா இருக்கும். நாம அதை கொட்டுறோம் பாருங்க, அந்த இடத்துலயே வந்து நாம வந்து ஒரு 10 நாள் நம்ம விட்டாலே அது தன்னால அந்த உரத்தோடைய சூடு வந்து அந்த எருவுடைய அந்த வெப்பம் குறைஞ்சிடும். நாம அதுலயே நம்ம மண்புழு வந்து எடுத்தாந்து போட்டாலே அதுவே நமக்கு வந்து உரமா ஆக்கி கொடுக்கும். அது குவியல் முறைன்னு அதுக்கு பேரு. நாம வந்து இதுக்காக இந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் இது பிஸ்னஸுக்காக செய்யறோம். எசன்ஸோட கொடுக்கணும் அப்படின்றதால தான் பிளாஸ்டிக் இது போட்டு செய்யறோம். கரையில் போடும்போது அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து தண்ணி ஊற்றும்போது போயிடும் உங்களுக்கு வெளியில. அதனால இந்த முறையில் நாங்கள் பிஸ்னஸுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மக்களுக்கு ஒரு ஆர்வம் இதில் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாருக்கும் பெரும்பாலுமே எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு வந்து கெமிக்கலால் மனித உடம்புக்கு தரப்பட்ட வியாதி வருதுன்னு எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதுக்கு தீர்வு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அதை எப்படி நம்ம செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ப்ராசஸ் இது அதிகம், உழைப்பு வேணும் இதுக்கெல்லாம். அதை நம்ம செயல்படுத்த முன் வர்றதில்லை. அதனால நாம வந்து இன்னைக்கு உள்ள தலைமுறைகள் வந்து நம்ம வீட்டில இருந்து ஒரு வீட்டில் நம்ம எப்படியா இருந்தாலும் காய்கறி தோட்டம் வைப்போம், பூத்தோட்டம் வைப்போம், ஒரு பழச்செடி ஏதாவது ஒன்று வச்சிருப்போம். நீங்க அதில் வந்து ஒன்றும் பெருசாக செய்ய தேவை. ஒரு பக்கெட்டு உங்களுக்கு சாணம் கிடைச்சா கூட நீங்க வந்து அதை செய்து பார்க்கலாம். பக்கெட்டு சாணம் இருந்தாலே போதும். நீங்க அதில் வந்து செய்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கு வந்து தேவையான ஒரு கொஞ்சோண்டு புழு வந்து நமக்கு நீங்க வந்து புழு எடுக்கலாம், நம்ம பூமியிலே எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும்னாக்கா, இந்த புழு நாம சாப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. இந்த புழு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா சாப்பிடணும் அந்த சாணம்னாக்கா, அதை வந்து இல்லைங்களா, அதில் என்ன இருக்குன்னா வெல்லம், அழுகி போன அந்த பழங்கள் காய்கறிகள், அடுத்து புளிச்ச மோர், நம்ம வீணா போயிடுச்சுன்னு புளிச்சிருச்சு வச்சிரும் பாருங்க, அதை பூரா நீங்க வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்க அதை மேலே தெளிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சிடும் புழுங்க. நீங்க அந்த மாதிரி என்ன செய்யணும், புழு நம்ம பூமியிலே எடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னாக்கா, இந்த கித்தான் சாக்கு 4 சாக்கு இருக்கு பாருங்க, அந்த சாக்குல வந்து நான் சொன்ன இந்த புளிச்ச மோர், வெல்லம், இந்த பழங்கள் கொஞ்சம் அழுக வச்சு ஒரு வாரம் நீங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அது தானே அப்படியே ரசம் மாதிரி ஆகிடும். அதை நீங்க வந்து அந்த சாக்குல தெளிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன போட்டுட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு பாருங்க, நீங்க சாக்கு எடுத்தீங்கன்னா அதில் நீங்க 1/2 கிலோ புழு எடுத்துக்கலாம். நீங்களே எடுத்து நீங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு தொட்டியில கூட நீங்க செய்யலாம். ஒரு அன்னை கூட பிளாஸ்டிக் வீட்டில் கிடக்கும், வேஸ்ட் டப்பா நிறைய கிடக்கும் நம்ம இப்பெல்லாம், அதில் கூட நீங்க செய்யலாம்.